சாண்ட்ரா சாண்ட்ரா எப்பவும் கூப்பிடும்போது உடனே வந்துருமா. இப்போ வரதே இல்லை. அதுவரை கையில் இருக்கும் பைக்கில் வச்சிருக்கா. இப்போ ஃபுல்லாக ஃபோன் தான் வச்சிருக்கா. சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரா. ஆமா இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்போ சாப்பாடு எடுத்து வரேன். என்னடி சாப்பாடு கேட்டா குழம்பு இல்லாம தர சவுண்ட் இல்ல. ஏய் குழம்பு சொன்னா தண்ணி ஊத்துற. சாரிப்பா, ஃபோன் பேசிட்டு இருக்கல மறந்து தண்ணி ஊத்திட்டேன்ப்பா. ஒரு வீட் வேற குப்பையா இருக்கு. இந்த நாள்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு மனசே இல்ல. ஏய் தண்ணி கீழே ஊத்துது. லெஃப்டா தம்பி? என்னப்பா பண்றீங்க? சரி பெருக்குங்க பெருக்குங்க. ஐயோ ஃபோன் பேசி ஒரே டயர்டா இருக்கு. ஐயோ இப்ப தூங்கினா கரெக்டா இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு வர அடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க ஃபோன். கிருபை பெற்றவளே சாண்ட்ரா. யோ யார் நீ? வீடெல்லாம் பூட்டிதான் இருக்கு. எப்படி உள்ள வந்த? ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நகை வாங்கறதுக்கு போனோமா? அப்போ வந்து போனோம். என்ன வேணும் உனக்கு? நான் தான் கேப்ரேல் தான். ஆண்டவர் தான் பெரிய திட்டங்களை சொல்றாரு. ஓ நான் இப்பதான் ப்ரேயர் பண்ணேன். என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஆண்டவர் மட்டும் பணம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரா? பணம்லாம் இல்லைனா எப்படி அன்னைக்கு மரியாதை வந்து ஆண்டவர் பத்தி எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாங்களோ அதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் போய் வெளிப்படுத்தணும். கொஞ்சம் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட பரவாயில்ல. பைபிளும் கையுமா இருந்தேன். இப்போ வந்து சொல்றீங்களே எனக்கு இன்னும் 2 மாசத்துக்கு கல்யாணம்ல. கல்யாணம்னா சும்மா நினைச்சீங்களா? இப்பதான் சிக்கன் மட்டன் இல்லாமலே கல்யாணம் வரமாட்டேன்னு சொல்றாங்க. பத்திரிக்கை அடிக்கணும், ப்ரீ ஷூட் போகணும், போட்டோ ஷூட் எடுக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், பியூட்டி பார்லர் போகணும், ஸ்பா டே பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. சரி கல்யாணம் முடிச்சுட்டு இல்ல விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நீங்க முன்னாடி வந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ வந்து சொல்றீங்க நான் என்ன பண்றது? சரி நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். வர மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரேட்டு கிடைச்சிது. இதுவே 60,000 வருது. லிப்ஸ்டிக் 10,000 வருது. ஐப்ரோ பென்சில் 20,000 வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. கேளுடி. எதுக்கு நீ ரொம்ப சீன் போடுற? சீன் போடுறேனா? இது பேர் சீன் இல்லடி. கடவுளை நான் அழகா படைச்சிருக்காங்க. அதை நான் இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்துறேன். அவ்வளவுதான். நீ எதெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்பா கஷ்டமா இருக்காங்களடி? கஷ்டம்லாம் பார்த்தா ஆகுமாடி. அடுத்த மாசம் நான் மிஸ்டர் வேலை கலந்துக்க போறேன். கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கி அதுல வர காசை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்தா தாண்டி பெறுவேன். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கிறதுக்கு எப்படியும் மத்தியானம் ஆயிடும். வெயில்ல வந்தா என் ஃபேஸ்லாம் டான் ஆயிடுமேடி. நைட்டு டஸ்ட் மூஞ்சில அடிச்சா எப்படி? அடுத்த மாசம் போட்டி இருக்கு. சரிடி. சீன கேட்கற பாரு. நான் அழகா இருக்கேன் அவளுக்கு போறாங்க. அடுத்து மிஸ் சென்னை, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா. கிருபை பெற்றவளே ரியா. கிருபை பெற்றவளே ரியா. யாருங்க நீங்க? இவ்வளவு அழகா இருக்கீங்க. மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியாவெல்லாம் கலந்துட்டா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா ஆண்டவர் தான் பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. பெரிய திட்டமா? ஒருவேளை மிஸ்டர் இந்தியாவிலிருந்து மிஸ் இந்தியா வந்த போறாங்களோ? சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. அன்னைக்கு மரியாதை வந்து எப்படி ஆண்டவர் கர்ப்பத்தை சுமந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீனும் இருதயத்துல அவரை சுமந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்தணும். நான் என் அழகை இந்த உலகத்துக்கே வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்களே. நான் வேணா மிஸ் சென்னை, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா இதெல்லாம் ஜெயிச்சேன். நான் என்ன பேட்டி எடுக்க வருவாங்கல்ல, அப்ப நான் ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ உலகத்துல பாரு எத்தனை பேர் எத்தனை கஷ்டத்தோட இருக்காங்க, எத்தனை தேவைகளோட இருக்காங்க. அவங்கள நீ தானே போய் ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்தணும். ஒரு 5 வருஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் நிறைய ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஆளை விடுங்கப்பா.
மச்சான் மச்சான் அதான் டக்கு அதான் எப்படி டக்கு டேய் எப்படி ராயன் வெளியில வா மச்சான் மச்சான் டக்கு டேய் அதான் போயிட்டு இருக்கு இருமை பெற்றவர்களே டேய் அவன் பத்தி கேட்காத மச்சான் டக்கு இருமை பெற்றவர்களே எட்வின் ரயன் இருமை பெற்றவர்களே எட்வின் ரயன் இருமை பெற்றவர்களே ஆண்டவர் வந்து உங்களுக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. அன்னைக்கு மரியாள் வந்து இயேசுவை பத்தி எப்படி வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் போய் வெளிப்படுத்தணும். டேய் மச்சான் ஏசப்பால புது பிள்ளை இருக்கான் அந்த ஆட் பண்ணிட்டு இயேசுபான்றது புது பிளேயர் இல்லைப்பா. இந்த மாதிரி நீங்க உலகத்துல பாரு எத்தனை பேர் எத்தனை கஷ்டத்தோட இருக்காங்க, எத்தனை பேர் எத்தனையோ காரியங்கள் அடிமையா இருக்காங்க. அவங்க நீங்க போய் இயேசுவை பத்தி அறிவிக்கணும். மச்சான் மச்சான் டக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரனாலே டென்ஷன். இந்த பக்கத்து வீட்டுக்காரனா 3 மாடி கட்டிட்டா, பெருமை கட்டிட்டா. இந்த பக்கத்து வீட்டுக்காரனா நேத்தி தான் போய் புது கார் வாங்கிட்டு வந்தா. ஷாம்பு வாங்குறது என்ன, சோப்பு வாங்குறது என்ன? ஐயோ கடவுளே, இவங்க மத்தியில நீ எப்படியாவது பணக்காரங்களா ஆக்குங்க. இருமை பெற்றவர்களே ஆத்மிகா இருபத்தி சொல்லலாமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுங்க, ஏன்னா 3 மாடி கட்டிட்டா. இந்த பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுங்க, ஏன்னா நேத்தி தான் போய் புது கார் வாங்கிட்டு வந்தா. எதுக்கு திருப்பி பெற்றவர்களேன்னு சொல்றீங்க? அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுமா. ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. என்ன திட்டம்? கார் வாங்கி தருவாங்களா இல்ல வீடு கட்டி தருவாங்களா? இல்ல அதோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அன்னைக்கு மரியாள் வந்து எப்படி ஆண்டவர் பத்தி எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் போய் வெளிப்படுத்தணும். ஏற்கனவே என் குடும்பம் கஷ்டத்துல வறுமையில இருக்கு, நான் எப்படி எல்லாருக்கும் போய் வெளிப்படுத்துறது? இல்லம்மா, இந்த உலகத்துல பாரு எத்தனை பேர் சமாதானம் இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் எத்தனை தேவைகளோட இருக்காங்க. அவளுக்குனா நீ தானே போய் அவரை பத்தி வெளிப்படுத்தணும். நானே சமாதானம் இல்லாம இருக்கேன், நான் போய் எப்படி எல்லாருக்கும் சமாதானம் சொல்றது? வேற ஆளை பார்த்துக்கோங்க. ஐயோ, நான் தான் இப்போ வீடு கார்லாம் வாங்க போறேனோ. அதே ஒரு டென்ஷன் வீக் டேஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. வீக்கெண்ட் நம்ம ஃபன் பண்ணுறோம். மைக்கு பக்கத்துல வச்சுக்க ஹலோ மச்சான் நம்ம வீக்கெண்ட் நம்ம ஃபன் பண்ணலாம்டா. ஓகேவா? ஐடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. நான் வரேன். 10 நிமிஷம் ரெடியாகிறாரு. என்னடா பண்ற ரெடியாவா கிருபை பெற்றவனே புவன். நான் தான் கேப்டன் தூதன். ஆண்டவர் தான் உனக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. ஆண்டவர் தான் உனக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. திட்டமா? என்ன திட்டம்? அன்னைக்கு மரியாள் வந்து எப்படி ஆண்டவர் பத்தி வெளிப்படுத்தணும், அன்னைக்கு மரியாள் வந்து எப்படி ஆண்டவர் பத்தி வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் போய் அவரை பத்தி வெளிப்படுத்தணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. நல்ல சொன்னாலாம் போட்டு வர மச்சாலாம் டெஸ்ட் பண்ணிட்டு வா. நம்ம பாட்டி பண்ண வையா இல்லையா? இல்லப்பா, இந்த உலகத்தை நீ பாரு எத்தனை பேர் எத்தனை கஷ்டத்தோட இருக்காங்க, நேரம் இல்லை. எத்தனை பேர் எத்தனையோ காரியங்கள் உலகத்தோட காரியங்களுக்கு அடிமையா இருக்காங்க. அவங்களாம் நீ தானே போய் ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தலாம். இப்போ டைம் இல்லை. 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆள் இருக்கா சாமி எல்லாம் பேசி நம்மளே முடியும். அவங்கள மாதிரி நான் பெரிய சித்தத்து எனக்கு வெளிப்படுத்துறேன். நான் அவங்கள மாதிரி பெரிய காரியங்கள்லாம் கிருபை பெற்றவர்களே ஜெயிக்கணும். இந்த தூதன் தானே? ஆமா, அன்னைக்கு மரியாதை செஞ்ச கேப்டன் தூதன் நான் தான். எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆண்டவர் தான் உனக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. நான் இப்பதான் ஆண்டவர் சித்தத்துக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். என்ன திட்டம்னா அன்னைக்கு மரியாதை வந்து எப்படி ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் போய் வெளிப்படுத்தணும். நான் இப்போ கண்டிப்பா சித்தத்துக்கு நான் வெளிப்படுத்துறேன்.
உலகத்தை நற்செய்தி சொல்ல அனுப்பிச்சு விட்டார். ஆனா இங்க வந்து பார்த்தா ஆண்டவர் யாருன்னு கேட்குறாங்க, நான் யாருன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் கூட உருப்பட மாட்டாங்க போல. ஒருத்தன் என்னன்னா கல்யாணம், மட்டன் சிக்கனு அப்படின்னு, இன்னொருத்தன் என்னன்னா மேக்கப்பு, பார்ட்டி, கேமிங்கு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்றாங்க. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லோத்து காலத்துல 10 நீதிமான்கள் இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு நீதிமான கண்டுபிடிக்க கூட கஷ்டமா இருக்கிறது போல. ஆண்டவரே, இவங்களெல்லாம் எப்படியாவது மனம் திரும்பி உங்களோட வருகைக்கு ஆயத்தமாகுங்க. இன்னைக்கும் ஒரு ஆத்மா உங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களுக்காக பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கோம். அந்த ஆத்மாவை நீங்க ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க.